சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். அப்பத்தா பார்த்தா தமிழை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. வீட்டில இருந்து ஜூஸ் எடுத்துட்டு போறாங்க, சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க. தமிழ்ச்செல்விக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா ஈஸ்வரியும் சித்ராவும் நல்லா கவனிச்சுக்கிட்டே இருக்கு. ஏமா இந்த கிளவி நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லையே, இவ மாசமா இருக்காதான், ஆனா கிளவிய இம்பட்டு தூரம் விழுந்து விழுந்து கவனிக்கணும். அதுவும் அன்னைக்கு ஸ்கேனுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து கிளவி நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. அவ மாசமா இருக்கிறத கூட அவ கூட பெருசா எடுத்துக்கல, ஆனா இந்த கிளவி ஒவ்வொன்னையும் அவளுக்கு அப்படியே பார்த்து பார்த்து அப்படியே தாங்கன்னு தாங்குது. எனக்கு என்னமோ அதுல சந்தேகமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா செலவும் நானும் அதை தாண்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ என்னைக்கு ஸ்கேனுக்கு போயிட்டு வந்தாலோ அன்னையில இருந்து கிளவி நடவடிக்கை ஒவ்வொன்றும் சரி கிடையாது. எப்படியும் கிளவி பேசிக்கிட்டு தான் இருந்துச்சு, நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இவளுக்கு ஏதோ காலுக்கு பார்க்கறதுக்காக டாக்டருக்கு போயிட்டு அப்படியே குழந்தையும் செக்அப் பண்ணிட்டு வரதா இருக்காகலாம். நம்மளும் இவங்க பின்னாடியே போகிறோம். அப்படி டாக்டர்கிட்ட இவங்க என்னதான் பேசுகிறாங்க, நம்மளே அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற நர்ஸ் யாரையாவது கூப்பிட்டு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இவ உண்மையிலே மாசமா இருக்காளா இல்லை போன தடவை மாதிரி மறுபடியும் ட்ராமா நடத்தி அதில் இந்த கிளவி ஏதோ கூட்டு சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணுதா, இல்லை இவ மாசமா இருக்கிறதுல எதுவோ உள்கூத்து இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்டி. குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, அதனால இந்த கிளவி இப்படி விழுந்து விழுந்து கவனிக்காதான்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறணும். இன்னைக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்பதான் அப்பத்தா தமிழை பார்க்க, தமிழ் கிளம்பிட்டியா, ஆஸ்பத்திரிக்கு போகணும்ல, இன்னைக்கு காலுக்கு போயிட்டு இன்னைக்கு தானே கடைசி கட்டு, இந்த கட்டையை அவுத்துட்டு காலும் சௌரியமாயிருச்சா, அப்படியே குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு செக் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா செலவும், நான் கிளம்பிட்டேன் அம்மாச்சி அப்படின்னு சொல்லி தமிழ் செலவும், சேது என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, வண்டி எடு, எங்களை நீதான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா செலவும், இங்கே யார் அப்பத்தா, ஏன் நீ அவளை கூட்டிட்டு போறான்தா தனியா போக வேண்டியதானே, எதுக்கு என்னைய கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், நீ தானடா வண்டி ஓட்டணும், நீ வண்டி ஓட்டணும், பத்தாவதுக்கு அவளை தூக்கி வண்டியில உட்கார வைக்கணும், இம்புட்டு வேலை இருக்கு, வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கிளம்புடா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொன்னதோ, நீ போற போக்கே சரியில்லை, உன்னை ஒரு நாள் இரு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேதுவும் பார்த்தா போய் வண்டி எடுக்கிறாரு. இங்கே வண்டியில் பார்த்தா தமிழும் உட்காந்துறாங்க. தமிழும் அப்பத்தாவும் சேது வண்டி எடுக்கவும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. பின்னாடியே பார்த்தா ஈஸ்வரியும் சித்ரா வேகமாக ஓடியாந்து ஒரு ஆட்டோவை மடக்கி அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், ஆட்டோவும் பார்த்தா சேது ஓட்டிட்டு போகிற வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அங்கே வசந்தி பார்த்தா காத்திருக்கவோ, என்ன வசந்தி ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவோ, இல்லைம்மா இப்போதான் வந்து அப்படின்னு சொல்லி வசந்தியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா வாங்க, டாக்டர் கிட்ட நான் முன்னாடியே வந்து பேசிட்டேன், வர சொன்னாங்க தமிழ் வந்ததும் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், அப்படியாடி சரி வா போ அப்படின்னு சொல்லி அப்பத்தா வசந்தி தமிழ் 3 பேரும் இங்கே டாக்டர் பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாங்க. பின்னாடியே பார்த்தா ஆட்டோவில் இங்கே ஈஸ்வரியும் சித்ரா வந்துடுதுங்க. ஏம்மா இங்கே சேது வேற இருக்கானே, நம்மளை பார்த்துட்டா என்ன ஏதுன்னு கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லவும், அவன் கண்ணில் படாத அளவு மறைஞ்சு இருப்போம், ஒருவேளை தப்பி தவறி பார்த்துட்டானா உனக்கு தலைவலி, அதனால டாக்டரை பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்லி அப்படியே பேச்சை மாற்றிடுவோன்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் இங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. தமிழும் வசந்தி அப்பத்தா 3 பேரும் டாக்டரை பார்த்து செக்அப் பண்ணிட்டு, தமிழுக்கு ஆளுக்கு இப்போ பரவாயில்ல, தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, குழந்தை மூவ்மெண்ட் எல்லாம் நல்லா தான் இருக்குது, கரெக்டான நேரத்துக்கு மாத்திரைலாம் எடுத்துக்கிட்டா போதும், 2 குழந்தைகளுமே ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் அப்பத்தா கிட்ட சொல்லவும், அப்பத்தாக்கும் பார்த்தா மனசு நிம்மதியாக இருக்குது. அப்பத்தா வசந்தி 2 பேரும் கேட்டுட்டு வெளியே வராங்க. இங்கே வசந்தி அப்பத்தா ரொம்ப சிரிச்சு பேசுகிறத பார்த்துட்டு ஈஸ்வரி பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னம்மா டாக்டர் போய் பார்த்துட்டு வந்தாங்க, 2 பேரும் இப்படி சிரிச்சு பேசுறாங்க, அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்கவும், அதான் தெரியலேடி, அங்கே ஒரு நர்ஸு போய்கிட்டு இருக்காங்க, ஏமா நர்ஸு இங்கே வாயேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கூப்பிடவும், என்ன மேடம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸை கேட்கவும், இல்லை இந்த அமௌண்ட்டை கொஞ்சம் வச்சுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸு கையில் பார்த்தா ஒரு 1000 ரூபாயை இங்கே ஈஸ்வரி கொடுக்குது. எதுக்கு மேடம் எதுக்கு இந்த காசு அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸை கேட்கவும், இல்லை இப்போ டாக்டர் ரூமுக்குள்ளே இருக்கிற பேஷண்ட் அந்த பிள்ளை பேர் தமிழ்ச்செல்வி, அவங்க மாசமா இருக்காங்களா, அப்படி அவங்க மாசமா இருந்தால் அவங்க குழந்தையெல்லாம் நல்லா இருக்கா, அவங்க குழந்தை பற்றின விவரம் மட்டும் எங்களுக்கு தெரியணும், இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லேமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இல்லை மேடம் இதெல்லாம் பண்ணக்கூடாது தப்பே, அப்படி ஏதாவது நான் பண்ணேன்னா எனக்கு வேலை போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தா மென்னு முழுங்கவும், ஏமா இந்த காசை வச்சுக்க, நீ பார்த்துட்டு வந்து மட்டும் சொல்லு, அதுக்கப்புறம் இதே மாதிரி கூட மட்டும் தாரேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், சரி மேடம் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸும் பார்த்தா இங்கே டாக்டர் ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே தமிழ்ச்செல்வி உட்காந்துருக்கவும்,
அந்த நர்ஸு கிட்ட பார்த்தா டாக்டர் இந்த பேஷண்ட் பேர் தமிழ்ச்செல்வி, இவங்களுக்கான மாத்திரையெல்லாம் அதில் எழுதியிருக்கு, அப்படியே இதோடைய ஸ்கேன் ரிப்போர்ட், மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டோட மாத்திரையை சேர்த்து அவங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் பார்த்தா இந்த நர்ஸு கிட்ட கொடுக்கவும் அந்த நர்ஸு பார்த்தா ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் பரட்டி பார்க்குது. பார்த்தா அதில் ரெட்டை குழந்தைங்க, தமிழ்ச்செல்விக்கு ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில் எழுதியிருக்கவும் இதை பார்த்துட்டு நர்ஸு பார்த்துட்டு பார்த்தா அவங்க கிட்டே திரும்ப அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் கொடுத்துருது. நர்ஸு வெளியே வந்து ஈஸ்வர் கிட்ட, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கள போய் நான் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்தேன், அவங்க பேர் தமிழ்ச்செல்வி தானே, அவங்க வயிற்றில் இருக்கிற 2 குழந்தைங்களும் நல்லா இருக்கு, அவங்க உண்மையிலேயே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸை சொல்லவும் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் அவங்க 2 குழந்தை சுமந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ரெட்டப்பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி நர்ஸு சொல்லவும் இதை கேட்டதும் பார்த்தா ஈஸ்வரி தலையில இடியே இறங்கின மாதிரி ஆகுது. ஏமா நீ உண்மையாக தான் சொல்றியா, அவள் உண்மையிலேயே 2 குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கா, அவள் வயிற்றுல இருக்கிறது ரெட்டை பிள்ளைகளா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் ஏன் மேடம் இப்படி திரும்ப திரும்ப கேட்குறீங்க, நான் ஸ்கேன் ரிப்போர்ட்டை என் கண்ணாலே பார்த்தேன், டாக்டர் தான் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை என்கிட்ட கொடுத்துட்டு மெடிசன்லாம் வாங்கிட்டு மறுபடியும் பேஷண்ட் கிட்டே கொடுக்க சொன்னாங்க, நான் தான் திருப்பி பார்த்தேன், அதுக்குள்ள அவங்களுக்கு ட்வின்ஸ்ன்னு போட்டிருந்துச்சு, அவங்க பேர் தமிழ்ச்செல்வி தானே அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸு சொல்லவும் சரிம்மா சரி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கூட அப்படி காசை பார்த்தா இங்கே ஈஸ்வரி அந்த நர்ஸு கையில் கொடுக்கவும் இல்லை மேடம் எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸு சொல்லவும் இல்லைம்மா பரவாயில்ல வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா கூட கொஞ்சம் காசை அந்த நர்ஸு கையில் கொடுத்து விட்டுருது. ஈஸ்வரிக்கு சித்ராக்கும் பார்த்தா வயிறு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. என்னம்மா ஒரு குழந்தைனாலே இந்த ராஜாங்கத்தை கையில் பிடிக்க முடியாது, இப்போ அவள் ரெட்டை பிள்ளைய வேற பெற்றுக்கிற போறா, அந்த வீடு மொத்தமாக தலைகீழ மாறிடுமே, சும்மாவே இவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, டாக்டர் படிக்கிறன்ற பேர்ல இவ அம்புட்டு அட்டூழியா பண்ணிக்கிட்டு இருக்கா, பத்தாவதுக்கு இவன் மாசமா இருக்கேன்னு சொல்லி வீட்டுல இருக்கிறவங்களாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, இப்ப இவ ரெட்டப்புள்ள பெத்துக்கிற போறான்னு இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரியாது போலையேமா, அதனாலதான் இந்த கிழவி அவளை விழுந்து விழுந்து கவனிக்குது போல அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லவும் சரிதாண்டி சித்ரா, இவன் மட்டும் இந்த ரெட்டை பிள்ளைய பெத்துக்கிறவே கூடாது, இந்த 2 பிள்ளைகளும் இந்த மண்ணை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா அப்படியே வயிறு எறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கு.